வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் வெளியே இருந்து உள்ள ரீஎன்ட்ரியா போன ஆதிரை எஃப்ஜே வச்சு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கானா வினோத் பக்கம் திரும்பினாங்க. அதை நம்மலாம் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ கானா வினோத் பற்றி இவங்க ஆதிரை ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவர் எடுத்துக்க தேவையில்லை சீரியஸாக. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள முன்னாடியே ஆகாது. இப்போ வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளே வர்றாங்க. ஸோ குழப்பி விடுறதுக்கு கூட அவங்க எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் கனியக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஆதிரைக்கும் என்ன பஞ்சாயத்து? பெரிய பஞ்சாயத்து எதுவும் இல்லை. கனிக்கு கிடையாது, எஃப்ஜேக்கும் இங்கே ஆதிரைக்கு தான் பஞ்சாயத்து. கனிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன கேவலமான பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரில நமக்கு. ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஒஸ்டாக இருக்கு. இப்போ அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன சீசன் வந்த ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இடுப்புலாம் ஏறி உட்காந்துட்டு இருப்பான் அன்ஷிதா இடுப்பில். அதில் அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப காஜித்தனமாக இருந்தது. அதெல்லாம் போட்டு கழுவி ஊற்றுனாங்க மக்கள். இப்போ கனியக்காவுடைய இமேஜ் என்ன? நம்ம என்னதான் கழுவி ஊற்றினாலும் கனியக்காவை எப்படி என்ன இமேஜில் பார்க்குறோம்? ஒன்று ராஜமாதான்னு சொல்லுவோம், இல்லை இந்த லெவலில் தானே பார்க்குறோம், அன்பு கேங் லீடரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எவ்வளவு மோசமாக அவனை பக்கத்தில் விட்டாங்க. அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறான், என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணான், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறான். நேற்று பிக் பாஸ் ட்ரெஸ் எல்லாம் கட்டி ஸ்டோர் ரூமில் வைப்பா, நீ அறுத்து கீழ்ச்சி இதெல்லாம் போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் பண்ணது மக்களுக்கு தெரியும். இவங்க வேணா சொல்லலாம், நான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். என்ன பர்ஃபார்ம் பண்ணி கீழ்ச்சான்? அவன் ஃபுல்லாக போய் தூங்கிட்டு தான் இருந்தான். அங்கே எல்லாருமா ஏதாவது ஒரு நேரத்தில் முடிச்சுட்டு இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் 3 நாளுமே நேராக போகிற சீருமை படுத்து தூங்குறது, எழுப்புனாலும் பார்த்தீங்கன்னா ஏந்து மறுபடியும் போய் தூங்கிடுறது, இதே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் இப்படி உருட்டுறான் பாருங்க. சரி, இது உருட்டுறதெல்லாம் கூட வேற, அது டாஸ்க்கு. இங்கே வியனா கூட என்ன பண்ணிட்டு இருந்தான், ஸ்கூல் டாஸ்கில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அசிஸ்டன்ட் வார்டன், அவங்க ஸ்டூடெண்ட்டு, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே காஜித்தனம். இன்னும் எல்கேஜி குழந்தைய ரெடி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பெல்ட்டு மாட்டி விடுறது, இதெல்லாம் பண்ண சொன்னாங்களா வியனாக்கு அசிஸ்டன்ட் வார்டுன்னு கேட்டால் கார்டியன் அப்படிங்கிறான். கார்டியன்னா ஹைஸ்கூல் பொண்ணு, அவங்கள எப்படியா ரெடி பண்ணுவாங்க கார்டியன்னு? எந்த கார்டியன் பண்ணுவாங்க? ஸோ இவனுடைய காஜித்தனத்துக்கு இவனா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டான். இவன் கம்ருதன் பார்வதியை சொல்கிறான், அவங்க பண்ணுறாங்க தான், ஆனால் இவன் பண்ணாமல் இல்லைல்ல, இவனும் அதே தானே பண்ணிட்டு இருந்தான். இவன் இப்படி பண்ணவன் ஆதிரை கூட என்ன பண்ணாங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 2 பேரை விட மோசமாக பார்த்தீங்கன்னா கனி கூட தான் அவங்க அதிகமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். கழுத்தில் அங்கே என்னது அது அப்படி சாஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுக்குற முறையில் கட்டி, யார் அவங்க கேட்டால் அக்கா தம்பி பாண்ட். இதை வாட்டர் மெலான் முன்னாடியே சொல்லியிருந்தா. அப்படி கனி எஃப்ஜே நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிக்கிறது அக்கா தம்பின்னு கட்டி பிடிக்கிறது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாட்டர் மெலான் தான் போட்டு எல்லாரும் பொழந்தோம். ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இது லேட்டாக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வெளியே வந்தது. ஸோ இப்போ வெளியே இதெல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. என்ன 1-2 இல்லை, 1-2 மொமெண்ட்னா கூட சரி, ஏதோ ஒரு மொமெண்ட் அவன் அழுதுட்டு இருந்தான், அப்போ கட்டி அப்படி பார்க்கல. இதை அது நார்மலாகவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. அது மற்ற அரோரா கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் வியனா கூட என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆதிரை கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான், அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலவே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க கனி கூட. அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறாங்க அவங்க. கனிக்கு அதுக்கு பற்றி கொஞ்சம் கூட தெரியலையா? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஸோ இப்போ ஆதிரை வெளியே இருந்து உள்ளே போகிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது அவங்க கேமு. கனிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ உண்மையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. உடைச்சா அதை உண்மையை புரிஞ்சுக்கணும்ல. ஐயோ இப்படி மோசமாக போதா வெளியில், இனிமேல் அவங்க கூட தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே முடிவெடுக்கணும். ஆனால் கனி பார்த்தீங்கன்னா யாரால இந்த பஞ்சாயத்து சிக்கிச்சோ அவங்க கூட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஜே கூட இல்லை, விக்ரம். இந்த விக்ரம் தானே கனியை இந்த மாதிரி பார்வையில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டது. ஒரு பக்கம் எஃப்ஜே அந்த மாதிரி டச்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் கனியை. இன்னொரு பக்கம் விக்ரம் பார்த்தீங்கன்னா கனியை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும், எந்த மாதிரி இங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க என்னை மதிக்காத, யூஸ்வலாக பெண்களுக்கு எப்படி பிடிக்கும்னா பெண்ணை மதிக்காமல் ரகடாக போகிறானுங்களே, திரியிறானுங்களே, அவனுங்கள தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நானே அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பொண்ணுங்களை கழுவி ஊற்றுவேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் கண்டிப்பாக எஃப்ஜே தான், எஃப்ஜே தான் உங்களுக்கு பிடிச்ச பையன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களது அக்கா தம்பி பாண்டுன்னா எப்படி நீ பேரு அவங்களுக்கு பிடிச்ச இவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசுறதும் கனி பேசுறதும் ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு நீங்கள் தம்பியோட எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுவீங்களா? ஆனால் அவன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த விக்ரம் பண்ணிட்டு இருந்தது. ஏற்கனவே சுபிக்ஷாக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம், வியனாக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம். கனிக்கு இதுதான் அவர் பண்ண சம்பவம், கூட குழி பறிச்சது. இது தெரியாமல் கனி அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க.
எஃப்ஜே மாதிரி பையன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும். ஸோ அப்படி பிடிக்கும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜே இந்த மாதிரி கனி கூட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கழுவி தானே ஊற்றுவாங்க மக்கள். அதை இன்னும் ஸ்ட்ராங்காக அடிப்பாங்கல்ல. இதை அங்கே போய் ஆதிரியை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க போயிட்டு கனி போயிட்டு விக்ரம் கிட்ட அவன் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களை கூட தான் அதிர்ச்சியா இருக்கு. அவன் எஃப்ஜே அப்படி பண்ணும்போது நீங்க எதுவுமே பண்ணாம அலோவ் பண்றீங்களா, அது அதிர்ச்சியா தான் இருந்தது எங்களுக்கு. நிறைய பேருக்கு அது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன் பண்ணலன்னு. சரி தெரியாம பண்றாங்க இல்ல விட்டாங்க, இதெல்லாம் சின்ன பையன் விட்டாங்க அப்படி கூட பார்க்க முடியாதுங்க. அவன் சின்ன பையன் மாதிரிலாம் பண்ணலங்க. மற்றவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தாங்கல்ல, அப்புறம் எப்படி அலோவ் பண்றாங்க இதை? ஸோ அது அதிர்ச்சியா இருக்குன்னு பார்த்தா இதை சொன்னதுக்கு அப்புறமும் போய் விக்ரம் கிட்ட போயிட்டு அது அதிர்ச்சியா இருக்கு, ஆதிரி சொல்றது அதிர்ச்சியா இருக்குன்னு இருக்கிறாங்க. ஆதிரி சொல்றாங்கன்னா வெளியே இருந்து வந்து பார்த்து தானே சொல்றாங்க. இத்தனைக்கும் அந்த சுச்சுவேஷனை வேற சொல்றாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்னு கேட்டா எஃப்ஜே மாதிரி பையன் பிடிக்கும்னு சொல்றீங்க. அவனுக்கு சப்பாத்தி இந்த பூரி எதோ எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறீங்க அவங்ககிட்ட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உங்க மேல சாயிறான் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் போட்டு உடச்சிருக்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளியே இருந்து இவ்வளோ டீட்டெயிலாக உள்ள போய் சொன்னா அதை நம்பாம இவளுக்கும் எஃப்ஜேக்கும் பிரச்சனை, எஃப்ஜே வந்து இவளை ஏமாத்திட்டானே வச்சுப்போமே, அதனால வந்து நான் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு இவ எப்படி சொல்றா, இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா தத்தியை பார்த்துருக்கோம், இது கடைந்தடித்த தத்தியா இருக்கும் போல இருக்குல்ல. ஏன்னா அப்படி இருந்தா தானே, அவ்வளோ தற்கூரியா இருந்தால் தானே இப்படியெல்லாம் பேச முடியும். இல்லைன்னா எப்படிங்க இவங்க இமேஜுக்கு ஒருத்தங்க வெளியே இருந்து வந்து சொல்றாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஏதோ ஒன்று தப்பா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது புரியாம எவன் அந்த டிராப்ல தள்ளி விட்டானோ அவங்ககிட்டயே போயிட்டு இந்த மாதிரி அவ சொல்றதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்றாங்க. அப்பப்ப கேமரா வேற பாக்குறாங்க. அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டா அதிர்ச்சியா இருக்குன்னா திரும்ப நெருங்க விடக்கூடாது இல்லை அவனை. ஏன்னா ரொம்ப மோசமா இருக்குல்ல. சும்மா எல்லாம் வந்து சொல்ல, ஏன்னா ஒரு இமேஜ் 2 இமேஜ் இல்லை, ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கு. அவன் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதாவது கேப்டன்சி டாஸ் நடந்துட்டு இருக்கு. இவன் வியனாவை வந்து எப்படி தோல்ல சாய்க்கும் போது வியனாவே பதறி இல்லை, தோல்ல சாய்ச்சிட்டு அப்படியே கட்டி பிடிக்க போகும்போது ஐயோ டே அம்மா கொன்றுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வியனா பயப்படுறாங்க. ஆனா கனி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அவன் தோல்ல சாய்ச்சி அவன் வழக்கமா பண்றதை வந்து பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி இது அமைதியா இருக்கிறாங்க கனி? கேவலமா இருக்குல்ல. அது ஒரு இடம், அந்த மாதிரி இன்னொரு இடத்துல நடந்து வரும்போது சம்மந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல வேற ஏதோ நார்மலா பேசிட்டு இருக்காங்க, அங்கேயும் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் வெளியில பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ மடியில் இவங்க படுத்துக்கிறாங்க, அவன் படுத்துக்கிறான், மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆதிரி கூட என்ன பண்ணானோ, வீணா கூட என்ன ட்ரை பண்ணானோ அதே தான் அங்கே பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட அதை தடுக்காம அமைதியாக விட்டுருக்குறாங்க இவங்க. அப்போ கேவலமாக கழுவி தானே ஊற்றுவாங்க. இதில் வந்து எஃப்ஜே மாதிரி பையன் பிடிக்கும்னு சொன்னால் அப்போ இன்னும் அதிகமாக கழுவி ஊற்றுவாங்கல்ல. அதுக்கு காரணம் போட்டு வாங்கினது விக்ரம். இப்போ ஆதிரியை நம்பாம ஆதிரி ஏதோ எஃப்ஜே மேலே இருக்கிற வெறுப்பில் தான் அப்படியெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அதிர்ச்சியாக இருக்குது இவ சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம். இவளுக்கு பிடிக்கலன்னா நான் பேசக்கூடாதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் விக்ரம் இன்னும் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு அதை. அதாவது எஃப்ஜேக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தியாகவே இடம் கொடுத்துட்டீங்க. அப்பாடா என்னடா இவன் தான்டா வீணாவே போய் லவ் பண்ணுன்றான், எஃப்ஜே போய் லவ் பண்ணு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த சீசன் ஹிட் ஆகும்லாம் சொன்னான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து அங்கே தடவிட்டு இருக்கும்போது செக் நாய்க்குட்டியை தடவை மாதிரி தடவிட்டு இருக்கிற கேவலமாக இருக்குது, போ அந்த பக்கம் அப்படின்லாம் சொன்னார்ல. சரி இப்போ அதே போல் இங்கே ஒன்று பண்ணுறியாப்பா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து இன்னும் உருட்டுறாரு அவர். உங்களது வந்து அக்கா தம்பி பாண்டு, அது வந்து இன்செப்பரபிள் ஆகிட்டீங்க நீங்கள், இன்செப்பரபிள் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் விஜேஎஸ் கூட பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எஃப்ஜே ஏதாவது தப்புன்னா இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு என்ன கேட்பாரு. அப்போல்லாம் நான் யோசிப்பேன் இன்னத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி போயிருக்கோ வெளியில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி தானே இருக்கிறீங்க. அவன் தப்பு பண்ணால் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் இவர் இப்படி விட்டுறாருன்னா நீங்கள் கேட்குறீங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் இருக்கிறீங்க. அதுதானே ஒரிஜினல் ரிலேஷனு. இது மாதிரி தப்பு பண்ணால் விட்டு போகிறது இல்லை, தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ணுறடான்னு சொல்லணும், சொல்லிட்டு கூடவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்றி விட்டுருக்கு. அப்படி 2 முறை அக்கா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் வந்திருக்கு. சேனல் தான் கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனியும் காப்பாற்றினாங்கன்னா அக்காவுக்கு அவங்க வைக்கிற சூனியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அக்கா திருந்துற மாதிரி இல்லை. இவ்வளோ டீட்டெயிலாக வெளியே நடக்கிற சம்பவங்கள், நடந்த விமர்சனங்கள், கழுவி ஊற்றின விஷயங்கள்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் இப்படி அப்படியே இருந்தாங்கன்னா பாவம், அக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.